السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد. جزاك الله خير. அன்பார்ந்த சகோதரர்களே, வாராந்த இந்த மார்க்க வகுப்பிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்று இந்த மார்க்க வகுப்பிலே உங்களுக்கு முன்னால் அதாவது அல் குர்ஆன் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் என்ற தலைப்பிலே இது ஒரு 2 பகுதிகளாக இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். இன்றைய வாரம் முதல் அந்த தலைப்புடைய முதல் பகுதி, அதாவது அந்த பயான் தான். சில கேள்விகளும் உங்கள்கிட்ட என்ன செய்வேன், கேட்பேன். ஒரு ஒன்வே இல்லாத மாதிரி, எப்படி டூவே மாதிரி இன்ஷா அல்லாஹ் இந்த பயான் நடைபெறும். அன்புக்குரியவர்களே, அல் குர்ஆன் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், நாம் அல் குர்ஆனை பொதுவாக சிறுபராயத்தில் நம்ம செஞ்சிப்போம், அல் குர்ஆனை கற்றிருப்போம், அலிஃப் பா தா என்று சொல்லி. அடுத்ததாக என்ன, அல் குர்ஆனுடைய வசனங்களை சூறாக்களை என்ன செஞ்சிருப்போம், கற்றிருப்போம். அதே போன்று கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிருப்போம், அல் குர்ஆனுடைய ஒரு சில வசனங்களை சூறாக்களை சிறிய சூறாக்களை மானம் செய்திருப்போம். நம்மில் நிறைய பேர் என்ன செய்வோம், அல் குர்ஆனுடைய தமிழ் மொழிபெயர்ப்போ அல்லது ஆங்கில மொழிபெயர்ப்போ படிச்சிருப்போம். இதுவரைக்கும் நாம் அல் குர்ஆனுடைய டிரான்ஸ்லேஷன், அது தமிழாக இருக்கலாம், ஆங்கிலமாக இருக்கலாம், சூரா ஃபாத்திஹாலிருந்து சூரா நாஸ் வரைக்கும் நாம் ஒரு தடவையாவது முடிச்சிருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவங்க கைவர்த்திலுமா? இது அதை பரிசோதிக்கிறதுக்கு இல்லை, எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வாரத்துக்காக என்ன கேட்குறது. யாருக்கும் சொல்லலும் சூரா ஃபாத்திஹாலிருந்து சூரா நாஸ் வரைக்கும் அல் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு தமிழோ அல்லது ஆங்கிலமோ, நம்ம தெரிஞ்ச அந்த 2 மொழி தானே இருக்கு இல்லையா, நம்ம பேசக்கூடிய மொழிகள். அரபிக் இல்லை, அப்படி இல்லை, நான் முழுமையாக படித்தவங்க கேட்குறேன். முழுமையாக மாஷா ஒருத்தர், நீங்கள் பரக்கல்லா, நீங்கள் 3 4 5 6 மாஷா அல்லா, ஒரு குறிப்பிட்ட அளவு படிச்சிருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ், பரக்கல்லா ஃபீக்கும். இப்போ என்ன கேள்வி என்று சொன்னால், அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிஞர், அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அது ஒரு வாலிபர்னு சொன்னால் இளம் வாலிபர் அல்ல, அந்த என்ன வாலிப பருவடைய கடைசி, அந்த அடுத்த வாலிப பருவத்துக்கு அடுத்த என்ன முதுமையுடைய ஆரம்பம், அப்படியான ஒருத்தர் என்ன செய்கிறாரு, ஒரு அறிஞர்கிட்ட கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி என்று சொன்னால், இந்த மா அஸ்மா உல் குர்ஆன் அவ் அக்ரஅஹு ஃபஇன்னி லா அத்தஅஸ்ஸரு மின் ஸமாஇஹி வலா யதஹர்ரகு கல்பி வலா யக்ஷஉ பைனமா அஹ்யான். அவர் சொல்கிறார் என்னண்டா, நான் அல் குர்ஆனை செவியேற்கும் பொழுது, அதே போன்று அல் குர்ஆனை நான் படிக்கும் பொழுது வாசிக்கும் பொழுது ஒரு தஅஸ்ஸுர், இடத்துல ஒரு தாக்கம் ஏற்படுவதில்லை. மாற்றமாக சில வேளைகளில் நஷீதாக்கள் என்று சொன்னால், அவர் நஷீதான்னா சொல்கிறாரு, இசைகளை பாட்டுக்களை கேட்கும் பொழுது ஒரு தாக்கம் வருது. ஆனால் அல் குர்ஆன் கேட்கும் பொழுது வாசிக்கும் பொழுது என்ன செய்யலை, ஒரு தாக்கம் ஏற்படுவதில்லை. அதற்குரிய காரணம் என்னன்னு கேட்குறாரு. இது ஒரு கேள்வி.
அதுக்கு அவர் அந்த அறிஞர் வந்து நிறைய அதுக்குரிய நசீகத்தை சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அதை பார்ப்போம். அப்போ நம்ம நானும் தான் நினைட்டேன், அதே போல் நீங்கள் ஒவ்வொருத்தரும் நம்ம இப்பொழுதாவது எங்கள்கிட்ட ஒரு முஹாசபா, ஒரு சுய பரிசோதனை செஞ்சிருக்கிறோமா என்னென்னா, அல் குர்ஆனில் வசனங்கள் ஏதாவது ஒரு வசனம் என்னுடைய உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா, இந்த வசனத்தை நான் ஓதுனத்தால் தான் படித்ததால் தான் அந்த வசனத்தை நான் சிந்தித்ததனால தான் அந்த தாக்கத்தினால்தான் எனக்கு இந்த நன்மை ஆர்வம் ஏற்பட்டது, அல்லது ஒரு பாவத்திலிருந்து விலகக்கூடிய ஒரு தூண்டுதல் ஏற்பட்டது, அல்லது இன்னும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆசை வந்தது என்று யாருக்கு சொல்லலும்? இப்போ பொதுவாக ஒரு கேள்வி கேட்டேன்னு சொன்னேன்னா, நமக்கு அல் குர்ஆனிலிருந்து தாக்கத்தை ஏற்படுத்த ஏதாவது ஒரு வசனம், அது பொதுவாக சொல்லக்கூடாது. பொதுவாக சொன்னால் நமக்கு இப்போ நான் சொல்லணும்னா, இந்த வசனம் எனக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது, உள்ளத்தில் ஒரு ஒரு பாரத்தை, ஒரு சுமையை தந்தது, அந்த வசனம் கண்ணீர் வர வந்துச்சு, அப்படி ஏதாவது ஒரு வசனங்கள் சொல்லிடுமா? யாருக்கு சொல்லிடும்? தொழுகை வந்து விஷயங்கள் பாதுகாப்பு, அதனால நம்ம ஐவேள தொழுகையை கண்டிப்பாக தொழுகணும், நம்மளை வந்து அது கண்டிப்பாக பாதுகாக்கணும் மறக்கலாம் விஷயத்துல அப்படிங்கிறது ஒரு அவங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சா? ஹைர் மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹு ஃபீக். தொழுகை வந்து இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர்னு வருது. தொழுகை மானக்கேடான பாவமான விஷயங்கிறது தடுக்கிறது என்ற அந்த வசனம் அவருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று சொல்கிறாரு. வேறு யாரும் சொல்லலும்? இப்போ குர்ஆனில் இப்போ தேடா பொதுவாக ஏதா நம்ம இப்படி ஒன்று இப்போ பொதுவாக இப்போ ஒரு கேள்வி என்ன ஒரு பொழுது ஒரு வசனம் என்ன செஞ்சிடணும், உடனே பற்றணும். இப்போ நம்ம உலகத்தில் வந்து ஏதாவது ஒரு கவலையான சம்பவம் சொன்னால் உடனே அப்போ கவலையான சம்பவத்தோடு ஒன்று பற்றும், அப்படியே இல்லையா? ஏதாவது நிகழ்வுன்னா உடனே படும். அது மாதிரி குர்ஆனை வசனம் என்றால் ஒரு வசனம் நமக்கு என்ன செஞ்சிடணும், தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தால் எனக்கும் தான் இதுதான், இது எனக்கும் உங்களுக்குமா சொல்லக்கூடிய ஒரு நசீகத்தான். நீங்கள் சொல்லுங்கள். அதாவது உங்களுக்கு ஒரு விடயம் தடைப்பட்டால் இது போன்றதோ அந்த இதை விட நல்லதோ உங்களுக்கு கிடைக்கும், இந்த மகாலாட்சி விஷயம் கட்டி அப்படின்னு வருது. எனக்கு ஒரு தொழில் சம்பந்தமாக ஒரு சிக்கல் வந்துச்சு, மிச்சம் மரம் உடைஞ்சு போயிருந்தேன். கேட்டு அதை விட ஹைர் மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹு ஃபீக். சூரா பக்கராவோட ஒரு வசனம் உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்குன்னு சொல்கிறீங்க. அதாவது நான் நினைக்கிறேன் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி, அதாவது முகநூலில் வந்து ஒரு 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 இது ஒன்று மாதிரி ஒரு கேள்வி மாதிரி போட்டிருந்தேன், உங்கள் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்திய குர்ஆன் வசனம் எது என்று. சுமார் சுபஹானல்லாஹ் நான் நினைக்கிறேன் அது நிறைய கிட்டத்தட்ட ஒரு 600-700க்கும் 700க்கும் மேற்பட்டவர்கள் வசனங்கள் எழுதியிருந்தாங்க. அதில் வந்து குறிப்பிட்ட நிறைய பேர் நான் முஸ்லீம்களும் எழுதியிருந்தாங்க. வேங்கதா நான் முஸ்லீம் வேங்கதா இஸ்லாம் இல்லா சகோதரர்களும் கூட நிறைய வசனங்கள், இந்த வசனம் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. சில வேளைக்கு அவங்க என்ன செஞ்சுக்கலாம், இஸ்லாத்துக்கு வந்திருக்கலாம். அன்புக்குரியவர்களே, என்னண்டா இது வந்து என்னண்டா குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்காக வேண்டித்தான் என்ன செஞ்சுக்கிறான், நமக்கு குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, நீங்கள் சூரத்து ஜுமருடைய 23வது வசனத்தை படிச்சீங்கன்னா அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபன் முத்தஷாபிகன் மசானிய. அல்லாஹ் அவன்தான் அஹ்ஸனல் ஹதீஸ் வார்த்தைகள் பேச்சுக்களில் அழகானதை அவன் இறக்கி வைத்தான். குர்ஆன் என்பது அஹ்ஸனுல் ஹதீஸ், ஹதீஸ்களிலே பேசக்கூடிய வார்த்தைகளில் எது அழகானது, ரொம்ப அழகானது? அல் குர்ஆன். அப்படியான குர்ஆன் அல்லாஹு தஆலா கிதாபன் வேதமாக இறக்கி வைத்தான். அது முத்தஷாபி மசானி.
அதில் ஒவ்வொரு வசனத்துக்கு ஒப்பான வசனங்களும் வருகிறது. அதே போன்று ஒப்பானன்னு சொன்னால் முரண் இல்லாமல், ஒரு வசனம் இன்னொரு வசனத்துக்கு முரண் இல்லாமல் செய்யும், ஒப்பாகும். அப்படியான வசனங்களும் இருக்கிறது. திரும்ப திரும்ப சொல்லப்படக்கூடிய வசனங்களும் இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மசானின்னு சொன்னால் சூரா ஃபாத்தியாவுக்கும் சபு மசானின்னு சொல்லுவாங்க. அதே போன்று சில வசனங்கள் வரைக்கும் திரும்ப திரும்ப செய்யப்படும். ஃபவைலுல்லில் முகத்திபீன் அல்லாஹ் நிறைய இடங்கள் அப்படி சொல்லுவான். சூரத்துர் ரஹ்மான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லுவான். சில வசனங்களை சொல்லிக்கொண்டே இருப்பான். அது திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் என்ன? இன்னும் நம்முடைய சிந்தனைகளை அதிகப்படுத்துவதற்காக, சிந்தனை ஊட்டுவதற்காக. அன்புக்குரியவர்களே, இப்படி சொல்லி அல்லாஹ் சொல்கிறான், தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதில்லதீன யக்ஷௌன ரப்பஹும், தங்களுடைய ரப்பை அஞ்சக்கூடியவர்கள் அவர்களுடைய மேனிகள் எல்லாம், மேனிகள் என்று சொன்ன மேனிகளில் தோள்கள் எல்லாம் சிலிர்த்துவிடும். சும்ம தலீனு ஜுலூதுஹும் வகுலூபுஹும் இலா திக்ரில்லா, அல்லாஹ்வின் நினைவின் பக்கம் அவர்களுடைய தோள்களும் உடம்பும் அவருடைய உள்ளங்களும் அப்படியே மென்மையாகிவிடும் என அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். ஹுதல்லாஹு யஹ்தி பிஹி மையஷா, அல்லாஹு தஆலா இந்த வேதத்தை கொண்டு அவன் நாடியவர்களுக்கு நேர் வழிகாட்டுகிறான். வமை யுதலில்லாஹு, அல்லாஹ் யாரை வழி தவற செய்து விடுகிறானோ ஃபமா லஹு மின்ஹாத், அவனுக்கு வழிகாட்டக்கூடியவர் யாரும் இருக்க மாட்டார். அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், அல்லாவை அஞ்சக்கூடியவர்கள் அதே போன்று எதன் மூலமாக அல்லாவை எப்படி அஞ்சுவாங்க? ஒன்று அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கக்கூடிய வசனங்களை படித்து, அல் ஆயாத் அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனங்களை படித்து புரிந்து அதன் மூலமாக ததப்புர் ஆய்வு செய்து புரிஞ்சன செய்வாங்க, அல்லாவை அஞ்சுவார்கள். அல்லது அல்லாஹ்வுடைய அல் ஆயாத் கவுனியான்னு சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய படைப்புகளை பார்த்து, பிரம்மாண்டமான படைப்புகளை பார்த்து அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சுவார்கள். ஆனால் இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறது அஹ்ஸனுல் ஹதீஸ், குர்ஆன் கிதாப் வேதத்தை சொல்கிறான். அப்போ அவங்க வேதத்தை படிக்கும் பொழுது அவங்களோட உடம்பே மெய்சில் இருக்கும், உள்ளம் அல்லாஹ்வின் நினைவின் பக்கம் திரும்பும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, அதே போன்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹஷர் 21வது வசனத்திலே குறிப்பிடும் பொழுது, லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின், நாம் இந்த வேதத்தை ஒரு மலையின் மீது இறக்கி வைத்திருந்தால். யார் சொல்லக்கூடிய வார்த்தை? அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை. எங்களுக்கெல்லாம் இது நாங்கள் சூரத்துல் ஹஷர் நிறைய இது இமாம்கள் செய்வாங்க, தொழுகையில் ஓதக்கூடிய வசனம் இது. பொதுவாக இந்த வசனம் நம்ம உள்ளத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கான்னு சொன்னால் நானும் தான் நீங்கள் தான் இல்லைன்னா சொல்லணும், நம்ம சொல்லணும். புரியுதா? அல்லாஹ் சொல்கிறான், லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன், நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை அலா ஜபல், ஜபல்னு சொன்னால் ஒரு மலையின் மீது கட்பாறையின் மீது இறக்கி வைத்திருந்தால், லரஐதஹு ஹாஷிஅன் முத்தஸத்திஅன் மின் ஹஷ்யத்தில்லா, அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக அந்த மலை ஹாஷியன் அஞ்சி, ஹுஷுன்றது உள்ளத்தோடு உள்ளத்தில் அந்த அச்சம் போய் அப்படி அஞ்சது தான் ஹாஷின்னு சொல்கிறது. அந்த அச்சம் எங்கே போயிடும்? உள்ளத்துக்கு போயிடும். அதன் மூலமாக அஞ்சுறது அல்லாஹ்வை. மலைகள் அப்படி ஆகும், முத்தஸத்திஅன் அப்படியே வெடித்து சிதறி விடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வத்தில்கல் அம்சால், இப்படியான உதாரணங்கள் நதரிபுஹா லின்னாஸ், நாம் மக்களுக்கு சொல்கிறோம். அப்போ இது அல்லாஹ் தான் நடக்கக்கூடிய விஷயத்தான் சொல்கிறான், அப்படியே இல்லையா? அல்லாஹ் தஆலா சொல்கிறது இது நடக்கும். மலைகளின் மீது இறக்கி வைத்திருந்தால் அந்த மலைகளே அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக வெடித்து சிதறிருக்கும். நாம் இதை மக்களுக்கு உதாரணமாக சொல்கிறோம். லஅல்லஹும் யதஃபக்கர், அவர்கள் எதற்காக வேண்டி? சிந்திப்பதற்காக வேண்டி. அவர்கள் தஃபக்குர், சிந்திப்பதற்காக வேண்டி. அன்புக்குரியவர்களே, நம்ம அதாவது ஒரு நாளைக்கு சூரத்துல் ஃபாத்திஹா எத்தனை தடவை ஓதணும்? நம்ம இது பயெல்லாம் நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம். ஏன்னா இந்த சூரா ஃபாத்தியாவுக்கு இன்னொரு பேருக்கு சபுல் மசானி, என்ன பேர் சொல்லுங்க?
சபான்னு சொன்னால் சபா 7 வசனங்கள். அல் மசானி என்று சொன்னால் திரும்ப திரும்ப ஓதக்கூடிய 7 வசனங்கள். அப்போ நம்ம திரும்ப திரும்ப ஃபர்லான தொழுகையில் 17 தடவைகள் ஓதணும். உஃபரியான தொழுகையில் நம்முடைய தொழுகைக்கு ஏற்ப நம்ம ஓதணும். சூரத்துல் ஃபாத்திஹாவில் வந்து அல்லாஹு தஆலா இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நமக்கு நேரான பாதையை காட்டுவாயாக, சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அது எப்படியான வழி? நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ ஹிதாயத்தின் பக்கம், ருஷ்தின் பக்கம், நேர்வழியின் பக்கம் நீ அருள் புரிந்தவர்கள் அவர்கள் சென்ற வழி. அப்போ நம்ம அவர்கள் அப்போ யாருடைய வழி அல்ல? அல் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின், கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். மக்தூப் அலைஹிம்னு சொன்னால் யாரு? உன்னுடைய கோபத்துக்குட்பட்டவர்கள். அல் மக்தூப் அலைஹிம்னு சொன்னால் உன்னுடைய கோபத்துக்குட்பட்டவர்கள், அவர் யூதர்கள். அவ்வாலின்னு சொன்னால் வழி தவறியவர்கள், அவர்கள் சென்ற வழி அல்ல. அதுக்கு மாற்றமாக நாம் அலைஹிம், நீ யாருக்கு நேர்வழி, உன்னுடைய அருள் புரிந்தாயோ எதன் பக்கம் நேர்வழி காட்டி, ஹிதாயத்தின் மூலமாக, ருஷ்தி மூலமாக, நன்மைகளின் மூலமாக யாருக்கு நேர்வழி காட்டினா அவர்கள் சென்ற வழி. அவர்கள் யாரு? அல்லாஹு தஆலா அவர்களை இன்னொரு வசனத்தில் வந்து 4 கூட்டங்களாக சொல்றாங்க. யாரு சொல்லலாம்? நபிமார்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள். சஹாபாக்கள் அதில் வருவாங்க. இப்போ ஷுஹதாக்கள்லேயும் சாலிஹீன்களே யார் வருவாங்க? அப்போ அல்லாஹு தஆலா சூரத்து நிசான்னு நினைக்கிறேன். அப்போ அவர்கள் சென்ற யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ, அப்போ அன்புக்குரியவர்களே நம்ம ஃபஜ்ர் தொழுகிறோம், லுஹர் தொழுகிறோம், அசர். அப்போ இந்த சூரா ஃபாத்தி இமாம் ஓதும் பொழுது இது நம்ம அடிக்கடி முஹாசபா செய்யணும். இதான் குர்ஆனுடைய தாக்கம் என்றது வந்து அதாவது இமாம் சூரா ஃபாத்திஹா ஓதும் பொழுது, நாம் சூரா ஃபாத்திஹா ஓதும் பொழுது, அப்போ இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அப்போ சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம்னு சொன்னால் அப்போ நம்ம அல்லாட்ட நேர்வழியை கேட்குறோம்னு அதுக்கு என்ன ஒரு இருக்கும், ஒரு 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 வெயிட், ஒரு பாரம் இருக்கும் அதுக்கு. இல்லை நம்ம இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம் சும்மா சாதாரண நம்ம உதடுகள் மட்டும்தான் என்ன செய்யும், சொல்லும், அசையும். ஆனால் உள்ளத்துக்கு என்ன செய்யாது, அந்த அந்த வீரியம் என்ன செய்யாது, உள்ளத்தால் நம்ம கேட்க மாட்டோம். அப்போ அந்த நேர்வழி என்றால் என்ன? அல்லாஹு தஆலா யாருக்கு வழங்கிய நேர்வழி, யாருக்கு வழங்கிய நேர்வழி, யார் இந்த நேர்வழியை விட்டும் என்ன செஞ்சாங்க, வழி தவறி சென்றாங்க. முக்கியமான 2 கூட்டம் எல்லாம் சூரத்துல் ஃபாத்திஹா சொல்றானோ, அதாவது யூதர்களும் கிறிஸ்தவர்களும். அப்போ அவர்களில் செல்லாத வழி. அப்போ நம்ம இப்பொழுது செஞ்சுக்கிறோமா அன்புக்குரியவர்களே? அப்போ இந்த சிந்தனை நமக்கு பொதுவாக வந்து சூரா ஃபாத்திஹா நாம் பாடமாக்கிய சிறிய சிறிய சூறாக்கள் சரி இந்த தாக்கத்தை ஏற்படுத்தணும். அன்புக்குரியவர்களே, நாம் ஃபவைலுல்லில் முஸல்லீன் நம்ம ஓதக்கூடிய சிறிய சூறா, அல்லாஹு தஆலா தொழுகையாளிக்கு கேடுதான்னு சொல்கிறான். வைலுன் லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸ, இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். வைலுன் சூரத்துல் ஹுமஸால வந்து அது அர்த்தம் என்ன? வயல் என்று சொன்னால் கேடுதான், அல்லது என்ன சொல்லலாம், நரகத்துடைய ஆக ஒரு மிக வேதனை செய்யப்படக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு ஓடைக்கு தான் சொல்றது வயல் என்று சொல்றது, அல்லது கேடு. எதென்றாலும் என்னதான் நஷ்டம்தான் மனிதனுக்கு. எதென்றாலும் என்ன கேடு என்றாலும் அவன் எங்கே போய் சேருவான்? நரகத்தான் போய் சேர போறான். கேடுன்னு சொன்னால் அதாவது அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு தூரமாக்கப்பட்டவன். அப்போ அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு தூரமாக்கோட்ட எங்கே போவான்? நரகத்துக்கு தான் போவான். நம்ம எவ்வளவு தடவை ஓதிருப்போம். பொதுவாக நம்ம சின்ன சின்ன சூறாக்கள் தான் என்ன செய்வோம், தொழுகையில் ஓதுவோமா இல்லையா? அப்போ வயலுன் லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸா, கருத்து என்ன? அதுல வயலும் கேடுதான். லிகுல்லி ஹுமஸான்னு சொன்னா அப்புறம் பேசி திரியக்கூடிய, அடுத்தவர்களை பற்றி குறை பேசக்கூடிய, குத்தி பேசக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கேடுதான்.
உண்மையிலே இந்த வசனம் எனக்குந்தான் நம்ம எல்லாரும் அனைவருக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தால், எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? நாம் என்ன செய்ய மாட்டோம்? புறம் பேச மாட்டோம். இன்றைக்கு நம்ம காலையில் எழுந்தத்திலிருந்து தூக்கத்துக்கு போங்காட்டியும் பேசின தர ரெக்கார்டிங் பண்ணன்னு சொன்னால் அதில் குறைஞ்சது எத்தனை புறம் சரிக்கும்? எப்படி சரியாக சொல்கிற மாதிரிக்கு கணக்கு போட்டு எத்தனை புறம் இருக்கும்? அடுத்தவர்களை பற்றி சில வேளை நம்ம தொழுகையில் இந்த சூறா ஓதுவோம், இந்த சூறாவை ஓதிருப்போம், அல்லது இமாம் ஓதிருப்பார். தொழுது முடிஞ்சு வெளியே வந்தோன்னு என்ன செய்வோம்? இன்னொருத்தரை பற்றி புறந்தான் பேசுவோம். அப்போ என்ன செய்யல? அந்த வசனம் என்ன செய்யல? நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தலை. அன்புக்குரிய தாக்கத்தை என்ன செய்யல? ஏற்படுத்தலை. எந்த அளவுக்குன்னு சொன்னால், நான் நேற்று ஒரு இது ஆரம்பத்திலே படிச்சிருக்கிறேன். அதாவது ஒருத்தர் ஷேக் அப்துல் ரஸாக் பதர் ஹஃபிதஹுல்லா, மதீனாவில் இருக்கக்கூடிய முக்கியமான அறிஞர், அகீதா சம்பந்தமான பாடம் தான் அவர் எடுப்பார். மதீனா ஜாமி இஸ்லாமியாலையும் எடுப்பார், மஸ்ஜிது நபிலையும் எடுப்பார். அவர் வந்து யாருடைய மானா? ஷேக் அப்துல் முஹ்சின் அப்பாத் ஹஃபிதஹுல்லா, ஒரு 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 பெரும் மார்க்க மேதை, முஹத்தீஸ், ஒரு ஹதீஸ் துறை அறிஞர், மதீனாவில் இருக்கிறாங்க. அவரோட மகன் தான் யார்? அப்துல் ரஸாக் பதர் ஹஃபிதஹுல்லா. அவங்க ஒரு தடவை என்ன செஞ்சுக்கிறாங்க, மாணவர்களுக்கு அகீதா பாடம் எடுத்து கொடுக்கும் பொழுது, அதாவது இலங்கையை சேர்ந்த ஒரு மாணவர் அப்படி தான் போட்டிருக்கு. அவர் அன்று என்ன செஞ்சில்லை, பாடத்துக்கு வந்து இல்லை, ஏதோ நோயோ ஏதாவது ஒரு காரணம் வரைக்கும். அவரோட பேர் வந்து எப்படி போட்டிருக்கு? சியாம் அண்டு. என்ன பேர்? சியாம். அப்போ இவர் கேட்டிருக்காரு, அந்த மாணவருடைய பேரை சொல்லி இவர் வந்தாரா? அப்போ என்ன சொல்லிக்கிறாங்க மாணவர்கள்? அவர் வரல. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு? சியாம் ஃபசாம வனாமன்னு போட்டு அப்படி அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அப்படி பாடத்தை தொடர்ந்து கொண்டு போய்க்காரு. இப்போ நம்ம எவ்வளோ விஷயங்கள் பேசுவோமா இல்லையா? நம்ம ஒருத்தர் வரலன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? அது இல்லாத விஷயத்தில் சேர்த்தையா? உண்மையிலே அவன் ஏதாவது காரணம் ஒன்று இருக்கலாம். நம்ம என்ன செய்வோம்? 2-3 எல்லாம் போட்டு பேசிடுவோம். இது நம்முடைய நிலைமை அப்படித்தான். அந்த உஸ்தாத் வந்து ஷேக வந்து சொல்லிக்காரு, அப்போ சியாம் ஃபசாம வனாம, நோம்பு பிடிச்சிட்டு தூங்கிட்டாரு. சாம வனாமன்னு சொல்ல என்ன கருத்து? நோம்பு வச்சுட்டு அப்போ தூங்கிட்டாரு போல். நல்ல விஷயம் தான் சொல்லிக்கிறார் அவர், வேற ஒன்றும் சொல்லலை அவர். அதுக்கு அடுத்த நாள் வந்து அடுத்த மாணவர்கள் இந்த விஷயத்தை பதிவு செஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா அவருக்கு பெரிய சிரமமாகவே இருந்துருக்கு உஸ்தாத் ஷேக்கு. நான் இப்படி பேசிட்டேனே பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். அதுக்கு இப்படி அடுத்த நாள் வந்தோடனே அந்த மாணவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் இல்லாத டைமில் வந்து உங்களை பற்றி நான் இப்படி பேசினேன், என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். அது ஒரு தடவை இல்லை, பல தடவை என்ன செஞ்சிருக்காரு? அவருக்கு சந்திக்கும் பொழுதெல்லாம் சலாம் சொல்லி என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. அவருக்கு அப்படின்னு திருப்தி இல்லை. சில நாட்களுக்கு பின்னால் முக்கியமான கிதாப் இருக்குதானே, நூல்களை கொண்டு அவருக்கு என்ன செஞ்சிருக்காரு? அன்பளிப்பாக கொடுத்துருக்காரு. அவ பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். என்னண்டா இது காரணம்? இது வந்து இப்போ சமகாலத்தில் நடந்த விஷயம். ஏன்னா குர்ஆனுடைய வசனங்கள் என்ன படிக்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது, அன்றாட நம்ம ஓதும் பொழுது நமக்கு என்ன அது தாக்கத்தை ஏற்படுத்தணும். அன்புக்குரியவர்களே, அதாவது அல்லாஹு தாலா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சூரத்து கஹ்ஃபில் வந்து இன்னா ஜஅல்னா அலா குலூபிஹிம் அகின்னதன் ஐயஃப்கஹூஹு வஃபி ஆதானிஹிம் வக்ரா. இது குர்ஆனை விட்டு தூரமானவர்கள், யாரெல்லாம் குர்ஆனை புறக்கணிக்கிறார்களோ, அதை சிந்திக்காமல் இருக்கிறார்களோ, குர்ஆனை விட்டு தூரமாகிறார்களோ, அவங்கள பற்றி எல்லாம் இன்னா ஜஅல்னா அலா குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளங்களே நாம் ஆக்கி விடுகிறோம் அகின்னதன். அகின்னான்னு சொன்னா திரைகளை போட்டு விடுவோம். எதுக்கு திரை?
உள்ளத்துக்கு திரைகளை போட்டு விடுவோம். ஐயஃப்கஹூஹு, அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தை விளங்க மாட்டார்கள். அப்போ குர்ஆனை புறக்கணிச்சிட்டாங்கன்னு சொன்னால் கஃப்லா, அதே போன்று பாவங்களின் மூலமாக ஷைத்தானை கட்டுப்பட்டு குர்ஆனை விட்டு திக்ரை விட்டு தூரமாயிட்டாங்கன்னு சொன்னால் அப்போ உள்ளத்துக்கு அல்லாஹ்வுத்தாலா திரை போட்டுருவான். அதுக்கு பிறகு குர்ஆன் எதுவும் என்ன செய்யாது, அவங்களுக்கு புரியாது. வஃபி ஆதானிஹிம் வக்ரா, உள்ளத்துக்கு திரை. வஃபி ஆதானிஹிம்னு சொன்னால் அவங்களுடைய செவிப்புலன்களுக்கு அல்லாஹ்வுத்தாலா வக்ரான்னு சொன்னா செவிட்டு தன்மை அல்லாஹ்வுத்தாலா ஏற்படுத்துவான். எதை வக்ரான்னு சொன்னா செவிட்டு தன்மை. வ இன் ததுஹும் இலல் ஹுதா, அதுக்கு பின்னால் நீங்கள் அவர்களை ஹுதாவின் பக்கம் அழைப்பீர்கள், அவர்களை நீங்கள் நேர்வழியின் பக்கம் அழைத்தால் ஃபலை யஹ்தது இதன் அபதா, அவர்கள் செய்ய மாட்டாங்க, நேர்வழி பெற மாட்டாங்க. காரணம் சொல்லுங்க. 2 காரணம் அல்லாஹ் சொல்கிறார். ஒன்று என்ன, உள்ளத்தில் திரை போடப்பட்டிருக்கு. அடுத்தது என்ன, காதில் செவிட்டுத்தன்மை. ஷைத்தானியத்தெல்லாம் சிந்திக்கலாம். திரைகள் எதுக்கு திரைகள் போடப்பட்டிருக்கு, நல்ல விஷயங்கள் கேட்காம. அப்போ அல்லாஹு தஆலா இப்போ நம்ம அல்லாவை அதே போன்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய கிதாப் வேதங்களை நாங்கள் புறக்கணிக்கும் பொழுதோ அல்லாஹு தஆலா நம்ம என்ன செஞ்சிருவான், புறக்கணிச்சிடுவான். அப்போ அல்லாஹ்வுடைய அந்த புறக்கணிப்பு நமக்கு ஏற்பட்டு, அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ்வுடைய புறக்கணிப்பு ஏற்பட்டு விட்டால் அதுக்கு பின்னால் தான் அந்த திரைகள் போட்டது. அல்லாஹ் சொல்ல லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா வலஹும், அடுத்தது வலஹும் ஆயுனுன் லா யுபுஸ்ஸிரூன பிஹா, பார்வைகளுக்கும் நல்லதை பார்க்க மாட்டார்கள், செவிப்பதற்கு நல்லதை கேட்க மாட்டார்கள், உள்ளங்களுக்கும் சிந்திக்க மாட்டார்கள். உலாயிக்க கல் அன்னாம். அல்லாஹு தஆலா அன்னாம்னு சொன்னால் ஆடு மாடு ஒட்டகங், அல்லாஹ் அதுக்கு சொல்கிறான் வாங்கதா, அதை விட மோசமானது என்று அல்லாஹ் தஆலா. அப்போ இது என்னண்டா, யார் அல்லாஹ்வுடைய வேதத்தை விட்டும் தூரமாகுவார்களோ, அல்லாஹ்வுடைய வேதத்தை விட்டும் தூரமாகக்கூடியவர்கள், இவர்களுக்கு அல்லாஹு தஆலா உலகத்திலே கொடுக்கக்கூடிய தண்டனை. அன்புக்குரியவர்களே, அதான் ஒரு அறிஞர் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் நினைக்கிறேன், அவர்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாரு, அதாவது நான் எவ்வளோ பாவம் செஞ்சிருக்கிறேன், பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறேன், ஆனால் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய நான் அருளை விட்டு நான் தூரமாக்கப்படவில்லை என்று சொல்கிறாரு. எப்படி, நான் நிறைய பாவம் என செஞ்சு கொண்டு தான் இருக்கிறேன், ஆனால் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு என்ன செய்யலை, தூரமாக்கப்படலை. அப்போ சில பேர் இப்படி இன்றைய காலத்திலே நம்மளே நிறைய பேர் இப்படி யோசிக்கக்கூடியவர் இருப்பாங்க. அவங்க உண்மையிலே நேரடியாக சொல்லாவிட்டாலும் இது மாதிரியான சிந்தனை இருக்கக்கூடிய இருப்பாங்க. அப்படி இல்லையா, நாங்கள் சரியாக கரெக்டாக தொழுகிறல்ல தானே, எப்போ டைம் கிடைக்குது தொழுகிறோம், அல்லது என்ன பெருசாக மார்க்கத்தில் பெரிய ஈடுபாடு இல்லை, எப்போ மார்க்கம் தேவைப்படுது அப்போ பின்பற்றுறோம், ஹராம் ஹலாலில் பெருசாக பேணுதல், ஆனால் பிஸ்னஸ் நல்லா நடந்துட்டு இருக்கு, வருமானம் வந்துட்டு தான் இருக்கு, நாங்கள் நல்லா ஜாலியாக இருக்கிறோம் வாழ்கிறோம், இப்படி சொல்லக்கூடிய இப்படியான சிந்தனை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அப்படியே இல்லையா, இப்படியான ஒரு கேள்வியைத்தான் அந்த அறிஞர்கிட்ட கேட்குறாங்க. கேட்டுட்டாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அப்போ இவர பார்வை என்னன்னு சொன்னால், நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறேன், அல்லாஹ் விட்டும் தூரமாகிறேன், ஆனால் அல்லாஹ்வுடைய அருள் எனக்கு என்ன செய்யுது, கிடைச்சிட்டு இருக்கு. அதுக்கு அந்த அறிஞர் சொன்னார், ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி நினைக்கிறேன், அதாவது மனிதா நன்றாக கவனித்துக்கொள், அதாவது அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் தூரமாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அவனை தொழுகையை விட்டு தூரமாகிறது, அல்லாஹ்வுடைய வேதத்தை விட்டு நீ தூரமாகிறது, மார்க்கத்தை விட்டு தூரமாகிறது, தௌபா இஸ்திக்பாரை விட்டு நீ தூரமாக இருக்கு, இதை விட ஆக மோசமான தண்டனை எதுவும் கிடையாது. ஆகப்பெரிய நியமத் எது, இதான் ஹிதாயத்தான் என்ன
அப்போ இவர் எதை விட்டு தூரமாயிட்டு இருக்காரு? ஹிதாயத்தை நேர்வழியை விட்டும் தூரமாயிட்டு இருக்காரு. அப்போ ஹிதாயத்தை விட்டு நீ தூரமாயிட்டு இருக்கிறாய். அப்போ உண்மையிலே அல்லாவுடைய அந்த உயர்தரமான நியமத்திலிருந்து என்ன செய்யப்பட்டாய்? நீக்கப்பட்டு விட்டாய். துனியா என்பது என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்கிற மாதிரி அல்லாஹு தஆலா துனியாவை யுத்தி லிமன் யுஹிப்பு வமன் லா யுஹிப்பு, அவன் நேசிக்கக்கூடியவனுக்கும் அல்லாஹ் உலகத்தை கொடுப்பான், அவன் விரும்பாதவனுக்கும் அல்லாஹ் என்ன செய்வான்? உலகத்தை கொடுப்பான். ஆனால் லா யுத்தில் ஈமான், ஈமானை அல்லாஹுத்த இல்லா மன் யுஹிப், அவன் விரும்பக்கூடியவன், அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் அவங்களுக்கு மட்டும் தான் என்ன செய்யும்? ஈமான் கிடையாது. அப்போ ஈமான் நேர்வழி அதில் இஸ்திகாமத்தை பயணிக்கிறது வந்து யாருக்கு மட்டும்தான் கிடைக்கும்? அதாவது அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, அடுத்தது பாருங்க, அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ரால வந்த ஒரு வசனத்தில் சொல்கிறான், சும்ம கசத் குலூபுக்கும் மின் பஅதி தாலிக, அதாவது உங்களுடைய உள்ளங்கள் கடினமாகிவிட்டது. இது சூரா பக்ரா 74வது வசனம். உங்களுடைய உள்ளங்கள் கடினமாகிவிட்டன. மின் பஅதி தாலிகன்னு சொன்னால் அது நிறைய விஷயங்கள் சொல்லலாம். குஃபுர் இறை நிராகரிப்புக்கு பின்னால் உள்ளம் கடினமாகிவிடும். அதே போன்று ஷிர்க்குக்கு பின்னாலும் உள்ளங்கள் என்ன செய்யும்? கடினமாகும். பெரும் பாவங்களுக்கு பின்னாலும் என்ன செய்யும்? உள்ளம் கடினமாகும். அப்போ அந்த கஸ்வத்துல் கல்ப் அதை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அப்போ சும்ம கசத் குலூபுக்கும் மின் பஅதி தாலிக, அவைகளுக்கு பின்னால் உங்களுடைய உள்ளங்கள் இறுகிவிட்டன, கடினமாகிவிட்டன. ஃபஹிய கல் ஹிஜாரா, அது எப்படி? பெரும் கட்பாறைகளை போல என்று அல்லாஹ் சொல்கிறான். பாருங்க, சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு சிந்திப்பதற்காக வேண்டி சொல்லக்கூடிய உதாரணங்கள். இந்த வசனங்கள் கூட நம்முடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தணும். அப்போ பெரும் கட்பாறைகளை போன்று கடினமாகிவிட்டன. திரும்ப அல்லாஹ் சொல்றா அவ் அஷத்து கஸ்வா, இல்லை எப்படி? அதை விட கடுமையான கடினம். அப்போ கட்பாறைகளை விட கடுமையான கடினம் எதாவது சொல்லுங்க? உள்ளம். நம்முடைய உள்ளம் எவ்வளோ இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அலா இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உடம்பிலே உஹது மலை மாதிரி ஒரு கல்பாறை இருக்குது அப்படி சொன்னாங்களா? உங்களோட உடம்புல எது இருக்கு? ஒரு சிறிய சதை துண்டு உள்ளது. நம்ம அப்படி தான் சொன்னாங்க. அலா இன்ன ஃபில் ஜஸதி, ஒரு உடம்பே என்னது? 5 அடி 6 அடி உடம்பு தான். அந்த உடம்புல வந்து முதுகான்னு சொன்னா ஒரு சதை துண்டு இருக்கிறது. அது சீரானால் உங்கள் உடம்பு அனைத்தும் சீராகிவிடும். அது சீர்கட்டிவிட்டால் உடம்புட அனைத்து உறுப்புகளும் சீர்கட்டிவிடும். அலா வஹியல் கல்பு, அதுதான் அறிந்து கொள்ளுங்கள் உள்ளம் என்று சொன்னார்கள். அப்போ உள்ளத்தை நபியாங்கன்னு ஒரு சிறிய சதை துண்டு, அப்படியே இல்லையா? அல்லாஹு தஆலா இந்த சிறிய சதை துண்டை தான் சொல்றான். அது இறுகிவிட்டால், கடினமாகிவிட்டால் எதை விட கடினமாகிவிடும்? பெரும் கட்பாறைகளை விட கடினமாகிவிடும் என்று அல்லாஹு தஆலா உதாரணம் சொல்கிறான். ஏன் தெரியுமா? வ இன்ன மினல் ஹிஜாரதி, கட்பாறைகளிலும் உள்ளது, லமா யதஃபஜ்ஜரு மின் உல் அன்ஹார், என்ன? கட்பாறைகள் என்ன ஓடுகிறது? ஆறுகள் ஓடுகிறது. வ இன்ன மின்ஹா லமா யஷக்ககு ஃபயஹ்ருஜு மின்ஹுல் மா, கட்பாறைகள் வெடித்தன செய்து அதிலிருந்து அருவிகள் ஓடுகிறது. வ இன்ன மின்ஹா லமா யஹ்பிது மின் ஹஷ்யத்தில்லா, அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக நிறைய கட்பாறைகள் அப்படி என்ன செய்து உருண்டு விழுகிறது. வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலுன், நீங்கள் செய்யக்கூடியவைகளை அல்லாஹு தஆலா மறந்தவனாக இல்லை என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, அப்போ இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுது? அப்போ யார் அல்லாஹ்வுடைய வசனங்களை விட்டும் தூரமாகிறார்களோ அவன் உள்ளம் என்ன செஞ்சிடும்? அப்படியே கடினமாகிடும். உண்மையிலே நீங்கள் குர்ஆன் ஹதீஸ் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், சஹாபாக்கள் அறிஞர்களுடைய கூற்றுகளை நீங்கள் பார்க்கும் பொழுது, அதாவது என்னண்டா, அதிகமான அறிஞர்கள் சொல்லுவாங்க, உள்ளம் அதாவது மென்மையாகணும் என்று சொன்னால்,
இப்போ கஸ்வத்துல் கல்ப் அந்த கடுமையான தன்மை இல்லாமல் இறுக்கமான தன்மை இல்லாமல், இறுக்கமான தன்மைன்னு சொன்னால் அந்த தன்மை வந்தால் அந்த உள்ளம் அல்லாஹ் விட்டு தூரமாயிடும், மார்க்கத்தை விட்டு தூரமாகும். அப்படி இல்லாமல் உள்ளம் ஒரு ஒரு லையன் ஒரு மென்மையான தன்மை வரணும்னு சொன்னால் அந்த உள்ளத்தில் எது இருக்கணும் சொல்லுங்க? குர்ஆன் இருக்கணும். குர்ஆனுடைய தாக்கம் இருக்க வேண்டும். குர்ஆனுடைய தாக்கம் இருக்க வேண்டும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது கவலையின் போது ஓதக்கூடிய அந்த துவாவில் வந்து எதை நம்ம கட்டுத்தராங்க? அல்லாஹும்ம ஜஅலில் குர்ஆன ரபீஅ கல்பி வனூர சதுரி வஜலாஅ ஹுஸ்னி வதஹாப ஹம்மி வகம்மி. கம் என்ற வார்த்தை வருது. அப்போ அல்லாஹும்ம ஜஅலில் குர்ஆன, யா அல்லாஹ் குர்ஆனை என்னுடைய உள்ளத்துக்கு ரபின்னு சொன்ன வசந்தமாக ஆக்கு. பொழுது வசந்தமான காலத்தில் வந்து என்ன பயிர்கள் எல்லாம் முளைக்கக்கூடிய காலம், அப்படியே இல்லையா? இறந்த பூமியை செழிப்பாக்குவது எந்த காலம்? வசந்த காலம். அப்போ இறந்த உள்ளத்தை எதன் மூலமாக வசந்தமாக்கலாம்? குர்ஆனின் மூலமாகத்தான். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவா கேட்குறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை குர்ஆனை கொண்டு வசந்தமாக்கு. அதே போன்று வனூர சதுரி, குர்ஆன் எப்படி அவர் என் உள்ளத்துக்கு ஒளியாக ஆக்கு விடு, பிரகாசமாக ஆக்கு. அதே போன்று வஜலாஅ ஹுஸ்ன், என்னுடைய கவலைகளை நீக்கக்கூடியதாக, வதஹாப ஹம்மி வகம், என்னுடைய எல்லா கவலைகளையும் துன்பங்களையும் போக்கக்கூடியதாக ஆக்கிவிடு. அன்புக்குரியவர்களே, உண்மையிலே எந்த ஒரு உலக சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், எதுவாக டென்ஷன் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா நெருக்கடிகளாக இருக்கலாம், குர்ஆனும் குர்ஆனுடைய தாக்கமும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால் கவலைகள் இருக்காது. அந்த கவலைகள் அல்லாஹு தஆலா கவலையில் எடுத்து எதை வைப்பான்? ராஹத், மன அமைதியை அல்லாஹு தஆலா வைப்பான். மன அமைதி அல்லாஹு தஆலா வைப்பான். ஏன்னா அன்புக்குரியவர்களே, அப்போ குர்ஆனின் மூலமாக நம்முடைய உள்ளம் தாக்கமடைய வேண்டும். உள்ளம் தாக்கமடையும் பொழுதுதான் நம்முடைய உறுப்புகள் என்ன செய்யும்? சீராகும். கண்கள் என்ன செய்யும்? கண்களின் மூலமாக பாகம் ஏற்படாது. நம்முடைய காது மூலமாக மோசமானதை நம்ம என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். வாயால் நம்ம என்ன கெட்டது மட்டுமில்லை, இதெல்லாம் பாவமானதாக இருக்கிறது நம்ம என்ன செய்ய மாட்டோம், பேச மாட்டோம். அப்படி நம்முடைய நம்முடைய உடல் உறுப்புகள் என்ன செய்யும்? சீராகும். எல்லாத்துக்கும் மேலால் நாம் என்ன செய்யும்? இன்னும் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் என்ன செய்யும்? குர்ஆன் என்ன வாசிக்கணும், குர்ஆன் என்ன தேடணும் என்ற ஆர்வம் நமக்கு ஏற்படும். ஏன்னா அன்புக்குரியவர்களே, அப்போ இன்றைய இந்த பயானில் வந்து இந்த முக்கியமான சில செய்திகளை உங்களுக்கு சொல்லிவிட்டு, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் வந்து குர்ஆனின் மூலமாக ஏற்பட்ட அந்த தாக்கங்கள், அதுக்கான நிகழ்வுகள், சஹாபாக்களுடைய காலத்தில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், அதிலும் குறிப்பாக நபியாருடைய நுபுவத்துடைய அந்த தாவாவுடைய ஆரம்ப கட்டத்தில் முக்கியமான சில சம்பவங்கள் இருக்கிறது. அதன் மூலமாக நிறைய சஹாபாக்கள் மக்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்படியான நிகழ்வு நாம் அவங்களை நினைவுபடுத்துவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.